Allied Mathematics 2 Madras University question paper. இந்த கொஷின் பேப்பர்ல நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துட்டு சால்வ் பண்ண போறோம். ஸோ நம்ம என்ன கொஷின் பேப்பர் இங்க சால்வ் பண்ண போறோம், நவம்பர் 2023 கொஷின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ண போறேன். 3 டிவிஷனா சால்வ் பண்ணலாம், பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னா 2024 பேட்ச்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், 23 to 24 பேட்ச்ல கரண்டா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட சப்ஜெக்ட் கோட் வேற இருக்கும். பிஎஸ்சிக்கு ஒரு சப்ஜெக்ட் கோடு, பிசிஏக்கு வேற சப்ஜெக்ட் கோட் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள சிலபஸ்க்கும் நமக்கு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், 5th யூனிட் மட்டும்தான் டிஃபர் ஆயிருக்கும். மீதி 4 யூனிட்ஸ் அதே யூனிட்ஸ்ன்றதுனால நம்ம ப்ரீவியஸ் சப்ஜெக்ட் கோட் வச்சு ரெஃபர் பண்ணிக்கிறோம். இது வந்து லாஸ்ட் நவம்பர் 2023ன்றது போன செமஸ்டரோட ஒரு கொஸ்டின் பேப்பர். இந்த வீடியோல பார்ட் 3 கொஸ்டின்ஸ் பார்ட் சி கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். பார்ட் சி கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, ஃபைண்ட் த ஃபோரியர் சீரிஸ் ஃபார் த ஃபங்க்ஷன் f of x equal to. இங்க கொடுத்திருக்கிற லிமிட்டை வச்சு தான் நம்ம சம் ப்ரொசீட் பண்ணணும். லிமிட் வந்து 3 விதமா இருக்கும், 0 to 2π, -π to π அண்ட் 0ல இருந்து π இப்படி இருக்கும். இப்ப இதுல நமக்கு 0ல இருந்து π அது பேரு ஹாஃப் ரேஞ்சுன்னு அர்த்தம். இது நமக்கு கிடையாது, நமக்கு இந்த ரெண்டும் தான் இருக்கு. 0ல இருந்து 2πனா நம்ம எதுவுமே செக் பண்ண மாட்டோம், அப்படியே சம் ப்ரொசீட் பண்ணிடுவோம். பட் -πல இருந்து π அப்படின்னா என்ன அர்த்தம்னா லிமிட் ஒரே இதுதான், சிமெட்ரிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். இதை சிமெட்ரிக்னா சேம், ரெண்டு பக்கமும் சேம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சேமா இருந்ததுன்னா நம்ம ஃபங்க்ஷன் ஆடா ஈவனான்னு செக் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம இந்த சம் எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு பார்க்கலாம். Question number 20. கொடுத்திருக்கிற function f of x equal to pi square minus x square இந்த interval minus pi comma pi. இப்ப இதோட பேர் வந்து symmetric limit. இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா நான் செக் பண்ணணும் என்னோட ஃபங்க்ஷன் ஆடா ஈவனான்னு செக் பண்ணணும். எப்படி ஆடா ஈவனான்னு செக் பண்றது? f of x என்ன கொடுத்திருக்காங்க, pi square minus x square. இப்ப நான் எங்க x இருக்கோ அங்க மைனஸ் எக்ஸ்ன்னு மாத்தி பார்க்க போறேன். இப்ப பை ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எனக்கு என்ன வந்துடும், அதே எக்ஸ் ஸ்கொயர் தான். ஸோ பை ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சேமா இருக்கா? சேமா இருந்ததுன்னா என்ன சொல்லணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈவன். ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்ப இது ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லும்போது என்னவாகும்னா என்னோட bn பார்ட் 0. ஃபார்முலால ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, a0/2 an bn இருக்குல்ல, அதுல bn 0 அப்படின்னு டைரக்டா சொல்லிடலாம். இப்ப நான் ஃபார்முலா எழுதும்போது ஒரு பார்ட் தான் எழுதுவேன், a0/2 பிளஸ் சம்மேஷன் n equal to 1 to infinity an cos nx மட்டும்தான் எழுதுவேன். bn பார்ட் கிடையாது, ஏன்னா bn 0 ஆயிடுச்சு. bn ஏன் 0 ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் ஈவனா இருந்ததுனால அது 0 ஆயிடுச்சு. ஒருவேளை ஃபங்க்ஷன் ஆடா இருந்தா என்னவாகும், ஏ பார்ட் ஃபுல்லா 0 ஆயிரும், பி மட்டும் இருக்கும். ஸோ ஆட்னா ஏ பார்ட் ஃபுல்லா 0 ஆயிரும், ஈவன்னா பி பார்ட் 0 ஆயிரும். இப்ப இதுக்கான ஃபார்முலா எழுதும் போதும் a0 equal to நம்ம 1/πன்னு எழுதக்கூடாது, இங்க 2/π. இதோட மீனிங் என்னன்னா சிமெட்ரிக். இப்போ ஒரு தேங்காய் பாதி ஈக்குவலா பாதியா உடைக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பக்கம் இருக்கிற அந்த செமி சர்க்கிள்லயும் எனக்கு வந்து இருக்கிறது தான் இந்த கையில இருக்கிற செமி சர்க்கிள்லயும் இருக்கும். சிமெட்ரிக் இதுதான் அது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது பேர் தான் சிமெட்ரிக். அப்ப ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம், இன்னொன்னு அதே தான் சொல்லிடலாம்ல. அதனாலதான் இங்க 2 times ஆஃப்னு எழுதுறோம். ஸோ 2/π இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி. 2/π இன்டெக்ரல் 0ல இருந்து பைன்னு எழுதுவோம். இப்ப இப்படி இருக்கு வைங்க, -πல இருந்து பை, -πல இருந்து பை அப்படின்னு சொல்றோமா. இப்ப நடுவில் ஒரு லைன் போட்டுட்டேன், சிமெட்ரிக்னு சொல்லிட்டாங்க. சிமெட்ரிக்னு சொல்லிட்டா ரெண்டு பக்கமும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்ப நடுவுல இருந்து நான் ஸ்ட்ரைப்ஸ் போட்டால அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 2 டைம்ஸ்னு சொன்னா ரெண்டு பக்கமும் கவர் ஆயிடும். அப்படிதான், அதனாலதான் இந்த ஃபார்முலா 2/π and 0 to π. 0 to π f of x into dx. a0க்கு வெறும் f of x தான். ஸோ 2/π 0ல இருந்து π, f of x இந்த இடத்துல pi ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் dx. இப்ப இத இன்டகிரேட் பண்ண போறோம். 2/π பை ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட், அதை இன்டகிரேட் பண்ணா பக்கத்துல எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணா x power 3/3.
லிமிட் 0லேருந்து பை. அப்பர் லிமிட் வந்து பை, லோவர் லிமிட் 0ன்றதுனால எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 போட்டால் போயிடும் அது. ஸோ பைன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஏற்கனவே பை ஸ்கொயர் இருக்கு, பக்கத்தில் ஒரு பை போடும்போது அது பை கியூப் மைனஸ் இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல பை சப்ஸ்டியூட் பண்ணால் பை கியூப் பை 3 மைனஸ் லோவர் லிமிட் எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 போட்டால் ரெண்டுமே 0 தான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு 2 பை பை 3 பை கியூப் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், 3 பை கியூப் மைனஸ் பை கியூப் பை 3. 3 மைனஸ் 1ன்றது 2. ஸோ ஏற்கனவே 2 பை பை இருக்கு, இது 2 பை கியூப் பை 3. ஸோ பை அண்ட் இது கேன்சல் ஆகி 4 பை ஸ்கொயர் பை 3. இதுதான் என்னோட ஏ நாட்டோட வேல்யூ. இப்போ ஏஎன் கால்குலேட் பண்ண போகிறோம். ஏஎன் ஈக்குவல் டு ஃபார்முலா மறக்காம கரெக்டாக எழுதணும். 2 பை பை 0லேருந்து பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ காஸ் என்எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இப்போ என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் டேர்ம்ன்றது கொஷின்ல கொடுத்துருக்கிற டேர்ம், அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2 பை பை இன்டெக்ரல் 0லேருந்து பை பை ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ காஸ் என்எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இப்போ இந்த டேர்ம்ல வந்து உள்ள பாருங்க 2 இருக்கா, காசும் இருக்கு அண்ட் பை ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா. இது மாதிரி எனக்கு 2 டேர்மும் வரும்போது நான் என்ன பண்ணணும், பெர்னாலி அப்ளை பண்ணணும். ஸோ எப்போ பெர்னாலி அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா, எப்போ எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷன் சேர்ந்து இன்டெக்ரலுக்குள்ளே வருதோ அப்போ தான் நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா பெர்னாலி அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ பெர்னாலி அப்ளை பண்ணிடலாம். யூ பாலினாமியல் டேர்மை யூன்னு எடுத்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற டேர்மை வின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த டேர்ம் யூ, இந்த டேர்ம் v. u equal to pi square minus x square and v equal to cos nx. u dash இதை differentiate பண்ணணும், இந்த பக்கம் differentiation, இந்த பக்கம் integration. u dash pi squareன்றது 0 ஆயிரும் minus 2x, double dash minus 2x 1 மாறிடும், triple dash constant 0 ஆயிரும். v1 v1ன்றது நம்ம காஸை இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ காஸை இன்டெகிரேட் பண்ணும்போது இட் இஸ் சைன் என்எக்ஸ் டிவைடட் பை என். அடுத்தது சைனை இன்டெகிரேட் பண்ணணும். சைனை இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை, ஏற்கனவே ஒரு என் இருக்கு, என் ஸ்கொயர். திருப்பி இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் அப்படியே இருக்கும், காஸ் வந்து சைனா மாறிட்டு என் கியூப் ஆயிடும், ஒரு என் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும். இப்படி ஸ்லாண்டிங்காக லைன் போட்டுட்டு இதை அப்படியே எடுத்து மேப் பண்ணி கீழே எழுத போகிறோம். ஸோ இங்கே ஏஎன் ஈக்குவல் டு வெளியில் 2 பை பை இருக்கு, இப்போ உள்ள பை ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ சைன் என்எக்ஸ் பை என் ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் மைனஸ் 2x இன்டூ மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என் ஸ்கொயர் ரெண்டாவது டேர்ம். அடுத்தது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், அடுத்தது ப்ளஸ், பட் அங்கே எனக்கு இருக்கிறது மைனஸ் 2 மைனஸ் சைன் என்எக்ஸ் பை என் கியூப் லிமிட் 0லேருந்து பை. இப்போ ஃபர்ஸ்ட் பிளஸ் மைனஸ் கொஞ்சம் மேட்ச் பண்ணி எழுதிக்கலாம். 2 பை 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 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ சைன் என்எக்ஸ் பை என், 3 மைனஸ் இருக்கிறதுனால அது மைனஸ் 2x இன்டூ காஸ் என்எக்ஸ் பை என் ஸ்கொயர். இங்கே 2 மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், 2 சைன் என்எக்ஸ் பை என் கியூப் லிமிட் 0லேருந்து பை. இப்போது இங்கே சைடில் ஃபார்முலா எழுதுகிறேன், காஸ் மட்டும்தான் நமக்கு வேல்யூ கொடுக்கும், சைன் வந்து எப்பயுமே என்ன ஆகிடும் 0 ஆயிடும். சைன் 0வும் 0 தான், சைன் என் பையும் 0 தான். ஆனால் அதுவே காஸ் 0 1, காஸ் என் பைன்றது மைனஸ் 1 ஹோல் பவர் என். இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். 2 பை பை வெளியில் இருக்குது, ஃபர்ஸ்ட் டேர்ம் சைன் ரிலேட்டடாக இருக்கிறதுனால அது 0, செகண்ட் டேர்ம் காஸ் ரிலேட்டடாக இருக்குது அதனால சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். மைனஸ் 2 எக்ஸ் இருக்கிற இடத்துல பை காஸ் என் பை, காஸ் என் பை வேல்யூ சைடில் கீழே பாருங்கள் மைனஸ் 1 ஹோல் பவர் என் பை
n ஸ்கொயர். அடுத்த டேர்ம் சைன் ரிலேட்டட், அதனால அதுவும் 0 மைனஸ். இப்போ லோவர் லிமிட். ஃபர்ஸ்ட் டேர்ம் சைன் ரிலேட்டட், அதனால 0 மைனஸ். செகண்ட் டேர்ம்ல எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 0 போட்டேன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ் வர்றதுனால என்னவாயிரும், மொத்த டேர்மும் எனக்கு 0 ஆயிரும். அடுத்ததும் 0. இப்போ என்கிட்ட வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. ஸோ an ஈக்குவல் டு 2 by pi உள்ள மைனஸ் 2 pi மைனஸ் 5 1 whole power n by n ஸ்கொயர். பை பை கேன்சல் ஆயிடுது. மைனஸ் 4 மைனஸ் 1 whole power n by n ஸ்கொயர். இப்போ இதை நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்னோட ஃபார்முலா என்ன, f of x equal to a0 by 2. a0ன்றது 4 pi square by 3 by 2 plus summation n equal to 1 to infinity an ஓட வேல்யூ by n square into cos nx. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. சால்வ். இப்போ இந்த சால்வ் வந்து பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கு. இது என்ன கொஸ்டின் அப்படின்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும்னா PQ டேர்ம்ஸோட ரிலேட்டடா இருக்கு. அப்ப இது PDE ஈக்குவேஷன். ODE இருந்தா டி ஸ்கொயர் அந்த மாதிரி இருந்திருக்கும். இது ஒரு PDE ஈக்குவேஷன். இந்த PDE ஈக்குவேஷன்ல சம் டேர்ம்ஸ் இன்டு P, சம் டேர்ம்ஸ் இன்டு Q ஈக்குவல் டு சம் டேர்ம்ஸ் அப்படி இருக்கிறதுனால இத ஒரு லெக்ராஞ்சஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த லெக்ராஞ்சஸ் ஈக்குவேஷனோட கொஸ்டின் எழுதிக்கிறேன். y plus z into p plus x, z plus x into q equal to x plus y. மூணு டேர்ம் எழுதியாச்சு. இது எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம், the equation is of the form pp plus qq equal to r. இந்த ஃபார்ம்ல இருக்கு. ஸோ கேபிட்டல் Pன்றது y plus z, கேபிட்டல் Qன்றது z plus x, கேபிட்டல் Rன்றது x plus y. இதை எழுதிடணும் ஃபர்ஸ்ட். இதை எழுதிட்டதுக்கு அப்புறமா the subsidy equation, இது பேரு subsidy equation. The subsidy equation. இந்த ஈக்குவேஷன் எழுதினாலே நமக்கு மார்க் dx by capital P equal to dy by capital Q equal to dz by capital R. இந்த ஈக்குவேஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எழுதினாலே நமக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். அதனால இந்த ஈக்குவேஷனுக்கே நமக்கு 2 மார்க். PQR என்ன அப்படின்றத நம்ம இதுல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். dx divided by நம்மளோட P ஓட வேல்யூ y plus z equal to dy divided by z plus x. இது நடுவுல வந்து ஈக்குவல் டு பிளஸ்ன்னு எழுதிடக்கூடாது, x plus y. இந்த ஈக்குவேஷன் எழுதுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது லெக்ராஞ்சஸ் ஈக்குவேஷன் தெரிஞ்சிருச்சு நமக்கு. இதுக்கு என்ன பண்ணிடுவோம், மல்டிப்ளையர்ஸ் ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா குரூப்பிங் ட்ரை பண்ணுவோம். மல்டிப்ளிக்கு கீழே வந்து ரெண்டும் சேர்ந்து இருந்திருந்தா நம்ம வந்து குரூப்பிங் ட்ரை பண்ணிருக்கலாம். பட் இங்க எனக்கு குரூப்பிங் பாசிபிள் கிடையாது. மல்டிப்ளையர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மல்டிப்ளையர்ஸ்னா ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து பார்க்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 111 கொடுத்தா என்னவாகும், y plus z plus z plus x plus x plus yன்னு இருக்கு. எல்லா இடத்துலயும் 111 கொடுத்தேன்னா எனக்கு கேன்சலே ஆகாது, அப்படியே இருக்கும். ஒருவேளை 1 - 1 கொடுத்தேன்னா என்னவாகும், இப்போ இந்த இடம் ரெண்டும் மைனஸா மாறுதுன்னு வச்சுக்கோங்க. மைனஸா மாறுது, இது கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும். ஆனா எனக்கு y டேர்ம்ஸோட நிக்குது. ஸோ அப்ப எனக்கு 1 - 1 இப்படி கொடுத்தாலும் எனக்கு என்னவாகல, எல்லாமே கேன்சல் ஆகி 0 ஆகல. ஸோ அப்ப இங்க மெத்தட் ஆஃப் குரூப்பிங் அண்ட் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ் டைரக்டா என்னால அப்ளை பண்ண முடியல. அதனால என்ன பண்ண போறோம், இங்க மல்டிப்ளையர்ஸ மொத்தமா எடுக்கிறேன். ஸோ மல்டிப்ளையர்ஸ் எப்படி எடுக்கிறோம்னா 1 - 1 0. 1 - 1ல என்னவாயிடும்னா z கேன்சல் ஆயிடுது. லாஸ்ட் பார்ட்டை 0வே ஆக்கிடுறோம். இது ஒரு மல்டிப்ளையர். இன்னொரு மல்டிப்ளையர் வந்து 0 - 1 1. இப்படி ஒரு மல்டிப்ளையர் எடுத்துக்கலாம். இது மூலயமா நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லா 0 ஆயிடும். செகண்ட் பார்ட்டும் தேர்ட் பார்ட்டும் மட்டும் நமக்கு வேல்யூ இருக்கும்.
இல்லைன்னா இதை வந்து -1க்கு பதிலா மூணாவது டேர்மை -1 எடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் 1 1 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளேயர் அப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளேயர் அப்ளை பண்ணா எப்படி என்ன பண்ணணும்னு பாருங்க. dx பிளஸ் dy பிளஸ் dz பை அங்க இருக்கிறத நான் அப்படியே எழுதுறேன். y பிளஸ் z பிளஸ் z பிளஸ் x பிளஸ் x பிளஸ் y. இப்போ இது பக்கத்துல நான் மல்டிப்ளேயர் 1 - 1 0 அப்படின்னு எழுதுறேன். அப்படின்னா இந்த இடத்துல நான் இது கலர்ல எழுதுறேன் ஐடென்டிஃபிகேஷனுக்காக 1 இன்டூ, அப்ப இந்த இடத்துல 1, இங்க -1 இன்டூ, ஸோ -1, இங்கேயும் -1 இதுக்கு பிராக்கெட்ல. அடுத்ததுக்கு 0 இன்டூ 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 இன்டூ dxன்றது dx மைனஸ் dy. அதே இது கீழே என்ன கிடைக்குது? y பிளஸ் z மைனஸ் z மைனஸ் x. தேர்ட் பார்ட் 0 ஆயிடுது, அதனால அது இல்ல. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் டு அடுத்த மல்டிப்ளேயர் பாருங்க 0 1 -1. இதே மெத்தட் தான். அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் 0 ஆயிடுது, x 0 ஆயிடுது, dy மைனஸ் dz வரும் பை x பார்ட் 0 இல்ல, அப்ப z பிளஸ் x மைனஸ் x மைனஸ் y. லாஸ்ட் பார்ட் 1 1 1 1 1 1 எல்லாமே ஆட், dx dy dz. கீழையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். y பிளஸ் z பிளஸ் z பிளஸ் x பிளஸ் x பிளஸ் y. இப்போ இது மூணையும் ஈக்குவேட் பண்ண போறோம். ஈக்குவல் டு dy மைனஸ் dz பை இது ரெண்டும் கேன்சல் ஆகி z மைனஸ் y. இங்க dx பிளஸ் dy பிளஸ் dz கீழே எல்லாமே ரெண்டு தடவை இருக்கு. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். இப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். dx மைனஸ் dy கீழையும் அதே மாடல் எழுதணும்னா மைனஸை வெளியில எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் ஒய். மேல dy மைனஸ் dz கீழையும் மைனஸ் எடுத்துட்டா ஒய் மைனஸ் இசட். இங்க dx பிளஸ் dy பிளஸ் dz கீழே 2 times of x plus y plus z. ஓகே, இப்போ இந்த டேர்மை நான் 1 2 3ன்னு வச்சுக்க போறேன். இதை 1, இதை 2, இதை 3 அப்படின்னு 3 டேர்மா வச்சுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃப்ரம் 1 and 2. இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. நமக்கு டைரக்டாவே மல்டிப்ளேயர்ஸ் அப்ளை பண்ற மாதிரி இல்லாம மல்டிப்ளேயர்ஸ் யூஸ் பண்ணி அதை ஒரு ஈக்குவேஷனா மாத்தி அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன் எடுத்து நம்ம குரூப்பிங் பண்றோம். இப்ப ஃப்ரம் 1 and 2 யூஸ் மெத்தட் ஆஃப் குரூப்பிங். ரெண்டையும் எடுத்து குரூப் பண்ண போறோம். எப்படி குரூப் பண்ணலாம்? dx மைனஸ் dy பை மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த பக்கம் dy மைனஸ் dz பை மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் இசட். ரெண்டு டேர்ம்ல இருக்கிற மைனஸ் கேன்சல் ஆயிரும். கீழே இருக்கிற டேர்ம் தான் மேல டிஃபரன்ஷியேஷன்ல வந்திருக்கு, அதை என்னால இப்படி எழுத முடியும். ஓகேவா? கீழே இருக்கிற டேர்ம் தான் மேல டிஃபரன்ஷியேஷன்ல இருக்கு. அப்ப கீழே இருக்கிற டேர்ம் மேல டிஃபரன்ஷியேஷன்ல வந்ததுன்னா அதை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது லாக் ஆஃப்னு எழுத முடியும். இதை நம்ம இன்டெகிரேட் பண்றோம். ஸ்டெப் எழுதிக்கலாம். ஸோ இன்டெகிரல் ஆஃப் d of x minus y by x minus y equal to integral of d of y minus z by y minus z. கீழே இருக்கிற டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல இருக்கிற டேர்ம் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? மேல இருக்கிற டேர்மை மொத்தமா இதோட இன்டெகிரல் log x minus y, இதுக்கு log y minus z, ரெண்டுமே logல இருக்கிறதுனால log c1 கான்ஸ்டன்ட். இப்போ அந்த டேர்ம் இங்க எடுத்துட்டு வரலாம். log x minus y minus log y minus z equal to log c1. logல மைனஸ்ல இருந்ததுன்னா அது டிவிஷன். ஸோ log of x minus y by y minus z equal to log c1. ரெண்டு பக்கம் இருக்கிற log கேன்சல் ஆயிரும். x minus y by y minus z equal to c1. இது ஃபர்ஸ்ட். இப்போ 1 and 2 எடுத்து தானே இந்த நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? நம்ம 2 and 3 or 1 and 3 எது வேணா எடுத்துக்கலாம். நான் வந்து 1 and 3 எடுக்க போறேன். ஸோ 1 and 3 எடுத்தா மேல dx minus dy கீழே மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். 3ல என்ன இருக்குன்னா இங்க எழுதிக்கலாம். ஃப்ரம் 1 and
இந்த பக்கம் என்ன இருக்குன்னா dx plus dy plus dz கீழே 2 times of x plus y plus z இருக்கு. ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணா இட்ஸ் இன்டெகிரல் ஆஃப் மைனஸ் வெளியில போயிடும் dx minus dy கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல இருக்கிறது இருக்கு. இங்கேயும் அதே தான் 1/2 வெளியில போயிடுது dx plus dy plus dz by x plus y plus z கீழே இருக்கிற டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல இருக்கிறது வந்துடும். அப்ப இத மைனஸ் log of x minus y இங்க 1/2 log of x plus y plus z plus log c2 அந்த டேர்ம் உள்ள எடுத்துட்டு வந்துடலாம். உள்ள எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா -2 log x minus y equal to log x y z plus log c2. இங்க logல வந்து m log n இருந்ததுன்னா log n power m னு மாத்திக்கலாம். அப்ப இது வந்து என்ன வருதுன்னா log x minus y whole square. இங்க மைனஸ் இருக்கு, இது இங்க வரும்போது பிளஸ் ஆயிரும், உள்ள வரும்போது பிளஸ் ஆயிரும். ஸோ உள்ள log x plus y plus z இந்த log c2 வந்து வெளியே கொண்டு போனா மைனஸ் log c2, பட் அது கான்ஸ்டன்ட்ன்றதுனால வெறும் c2ன்னு எழுதிக்கிறோம் நம்ம. ஓகே, இப்போ ரெண்டுமே வந்து பிளஸ்ல இருக்கிறதுனால log of x minus y whole square into x plus y plus z equal to log c2. ஏன்னா logல பிளஸ்ல இருந்தா மல்டிப்ளிகேஷன், மைனஸ்ல இருந்தா டிவிஷன். ரெண்டு பக்கமும் log கேன்சல் ஆயிரும். x minus y whole square x plus y plus z equal to c2. இப்போ ஜெனரல் சொல்யூஷன் எப்படி எழுதணும்? ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வச்சிருக்கோம் முன்னால x minus y by y minus z ஒரு டேர்ம், x minus y whole square into x plus y plus zன்றது ஒரு டேர்ம் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இந்த வீடியோ வந்து இப்போவே ஆல்மோஸ்ட் 20 minutes கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் 2 கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் நவம்பர் 2023ல இருந்து கொஸ்டின் நம்பர் 20 அண்ட் கொஸ்டின் நம்பர் 21 பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல 22 அண்ட் 23 பார்க்க போறோம் அண்ட் 24 பார்க்க மாட்டோம். ஓல்டு சிலபஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இது படிக்கணும், பட் கரண்டா படிக்கிறவங்க படிக்க வேண்டாம். பட் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அரியரா எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது அவங்களுக்கு வந்து சிம்பிள் டாபிக் கிடையாது. அதனால நீங்க இதை விட்டுட்டு மீதி 4 யூனிட் கூட கிளியரா படிச்சுக்கலாம். இந்த சம் நான் அதனால இப்ப நடத்த மாட்டேன், ஏன்னா அது கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படாது, ஒன்லி ஃபார் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால இந்த 2 கொஸ்டினையும் நம்ம அடுத்த இதோட கண்டினியூஷன் வீடியோல பார்க்கலாம்.